friends, welcome back to my channel. Today நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்வீட் செய்ய போகிறோம் அப்படின்னா நாகூர் தம் ரூட் ஹல்வா. இந்த ஸ்வீட் நீங்கள் வாயில் வரைச்சோடனே கரைஞ்சிரும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இதை தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு 10 பாதாம், ஒரு 10 முந்திரி அண்ட் கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சுட்டேன். ஒரு நைட் ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சு காலையில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த நாள் காலைல நல்லாவே ஊறிருக்கு. ஊறினதுக்கு அப்புறம் அந்த பாதாமை நல்லா தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் அந்த கடலைப்பருப்பை நல்லா தண்ணியில் கொதிக்கவும் வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த கடலைப்பருப்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த முந்திரி அண்ட் அந்த தோல் உரித்த பாதாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் அரைக்கிற கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க, நான் அதை அப்புறமா காட்டுறேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ரவா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் ரவாவை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஓகே, நான் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்து அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போது வேறொரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் பால் ஆட் பண்ணிக்கோங்க. 1 லிட்ரு பால் எடுத்து அதை நல்லா காய்ச்சிக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா கிண்டி விட்டு அதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பால் கொதிக்கிற கன்சிஸ்டன்சியில் நம்ம ரவா வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இது கூட சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு தான் நீங்கள் கிண்டி விடணும். இந்த மாதிரி நல்லா கிண்டுங்க, நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நாகூர் தம் ரூட் ஹல்வா வாயில் வைத்தவுடன் கரையிற மாதிரி உங்களுக்கு ஹல்வா கிடைக்கும். அதனால நான் செய்கிற மாதிரி நீங்களும் அதே சேம் மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இதாக கிடைக்கும். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல 3 இன்க்ரீடியன்ட் போட்டு, அதை நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கணும். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தா தெரியும். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இதையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாமே சேர்கிற அளவுக்கு எல்லாம் ஒன்றா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்மிலே வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிலோ சர்க்கரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கரையும் நல்லா அந்த இது கரையணும். அதனால் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நான் இந்த கன்சிஸ்டன்சியில் இது கூட நம்ம கேசரி பவுடர் ஆட் பண்ணுறோம். இப்போ கேசரி பவுடர் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான கலர் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரியான கலர் கிடச்சிருந்துச்சி. எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
கன்சிஸ்டன்சி வந்தோடனே 2 டேபிள் ஸ்பூனாக நீங்கள் வந்து ஊற்றிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கலந்துட்டு அப்புறமா கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறமா கொஞ்சம், அந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஊற்றிக்கோங்க. ஒரே எதிரியாக ஊற்ற வேணாம். பேனில் ஒட்டாமல் வரணும், அந்த அளவுக்கு நம்ம நெய் ஊற்றணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரே எதிரியாக ஊற்றாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஊற்றிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரணும். எப்படி பேன்லலாம் கொஞ்சம் கூட ஒட்டல. இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் வந்துட்டு அதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஓகே, இப்போ நம்ம எதில் தம்ரூட் ஹல்வா செய்ய போகிறோமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா நெய்யை வந்துட்டு எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒட்டாமல் நமக்கு வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஹல்வா, அதை நம்ம இது கூட சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கறியை நல்லா நெருப்பில் காட்டி அந்த கறியை வந்து நெருப்பு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு தோசை 5 minutes later நீங்கள் அதை மூடிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம நெருப்பு உண்டாக்கி வச்சுருக்கோம்ல கறி, அதை நம்ம மேலே போடணும். இந்த ப்ராசஸ்லாம் செஞ்சால் தான் உங்களுக்கு சூப்பரான ஹல்வா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். உங்கள்கிட்ட மைக்ரோ ஓவன் இருந்துச்சுன்னா அந்த முந்திரி செவக்கிற அளவுக்கு நீங்கள் மைக்ரோ ஓவனில் வச்சு எடுத்துக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு அதே ப்ராசஸ் தான். முந்திரி வந்து செவந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அதை எடுத்துடலாம் வெளில. இப்போ பாருங்க கைஸ், சூப்பரான நாகூர் தம்ரூட் ஹல்வா வாயில் வைத்தவுடன் கரையிற மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். இதே மெத்தடில் மறக்காமல் செஞ்சிங்கன்னா நான் செஞ்ச மாதிரி உங்களுக்கு டேஸ்டியான தம்ரூட் ஹல்வா கிடைச்சிரும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.